கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் நிழலில் நாம் தியானிக்க போகும் வேத வசனமாவது சங்கீதம் 85 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு தேங்கிழைக்க தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார் என்று. ஹல்லேலூயா! நன்மையானவைகளையே விரும்பும் நாம், கர்த்தருடைய பிள்ளைகளான நாம், பிறருக்கு நன்மையான காரியங்களையே செய்ய துணிவோம். மேலும் இந்த வசனத்தின் கடைசி பகுதி, தேசம் தன் பலனை கொடுக்கும். நாம் நன்மையை செய்ய அறிந்திருந்தோமானால் தேவனுக்காக கனி கொடுப்போம், தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்வோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, என் வாழ்வில் நன்மையான காரியங்கள் ஒண்ணுமே இல்லையே என்று வருத்தத்துடன் இருக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தருகின்ற எல்லா பலனும் உங்கள் வாழ்வில் பின்தொடரும். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் தந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைக்காய் நன்றி. எங்கள் வாழ்வில் நன்மையை பொழிய பண்ணுகிறவரே, உம்மையை வணங்குகிறோம். எங்கள் தேசத்தை நன்மையினால் நிரப்பும். நற்பலன்களை எங்கள் தேசம் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.